ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது வந்து ஒரு சண்டே விளாக்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, சாய்பாபா கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால, சரி இன்னைக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியோட நாங்க வந்து கெளம்பிட்டோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல தான் வந்து இருக்கு. நம்மளோட வீட்ல இருந்து இந்த கோவிலுக்கு போறதுக்கு ஒரு 1 ஹவராவது கண்டிப்பா வந்து ஆயிடும். நான் வந்து காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, வீட்ல இருந்து ஒரு 5:30க்கெல்லாம் கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வீட்ல பூஜைலாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா, ஸ்ரதன், தேவேஷ் எல்லாருமே வந்து கிளப்பி, நான் வந்து 5:45க்கெல்லாம் வீட்ல இருந்து வந்து கிளம்பியாச்சு. எப்பவுமே இந்த மாரி வெளியில போறோம் அப்படின்னா, ஸ்ரதனும், தேவேஷும் வந்து பார்த்திங்கன்னா, சீக்கிரமாவே வந்து எந்திரிச்சுருவாங்க. அதனால அவங்களால பெருசா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில கொஞ்சம் டயர்டா இருந்த மாரி இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம், ரொம்பவே வந்து நார்மல் ஆயிட்டான். காலையிலே 2 பேரும் ஓவரா கொஞ்சிட்டே வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி ஃபேமிலியோட கோவிலுக்கெல்லாம் வந்து போய், அதுவும் ரொம்ப லாங்ல போய், இது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரதன் எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்து வரான். நான் கன்சீவா இருக்கும்போது ஒரு தடவ போயிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதான் லாஸ்ட்டா போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னால போகவே முடியல. ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு போணும் அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தேன். சடனா பிளான் பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பியாச்சு. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 ஆகும்போதே நல்லா வந்து விடிஞ்சிருது. நாங்க 5:45க்குலாம் வந்து கிளம்பிட்டோம். மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அப்படின்றதுனால, பெருசா அந்த அளவுக்கு டிராஃபிக்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நைட்டே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்லருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்றாங்க. அதனால நம்ம வீட்ல இருந்து ஒரு 6 மணிக்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரமா போனோம் அப்படின்னா, பெருசா வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்றது தான். எப்பவுமே இந்த கோயிலுக்கு போம்போது, காலையில ரொம்பவே சீக்கிரமா வந்து கிளம்பி போயிடுவோம். அப்பதான் வந்து ஒரு 8:30, 9:00க்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அவ்ளோ சைலன்ட்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்கு. அது என்னன்றத அப்புறமா சொல்றேன். போற வழியிலேயே பசி எடுத்துருச்சு. காலையிலேயே எந்திரிச்சதுனால, சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதனும் கேட்டதுனால, வடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டீயும் வந்து சாப்பிட்டுருந்தான். எனக்கு மெதுவடை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, காலையிலேயே சூடா மெதுவடையும், கார சட்னியும் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு. ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. தேவேஷ் எப்பவுமே அவங்க அப்பா கூட வெளியில போறான், கடைக்கு போறான் அப்படின்னா, ஒரு மெதுவடையும், டீயும் வந்து குடிப்பான். ஏன்னா, அவங்க அப்பா அததான் பண்ணுவாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரோ, அத அப்படியே இவனும் வந்து ஃபாலோ பண்ணுவான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அங்கருந்து வந்து கிளம்பிட்டோம். அப்பவே ஒரு 6:15 கிட்ட ஆயிடுச்சு. சரி பொறுமையா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பீச் இருக்கும். அதனால தான் வந்து சொல்லியிருந்தேன், காலையில சீக்கிரமா கிளம்புனா கூட, கோவில் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கூட பரவால்ல. நம்ம பீச்ல போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறமா கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஆளுங்கலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து சைலன்ட்டா தான் வந்து இருக்கும் இடமுமே பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஈசிஆர் சைட்ல இருக்கிற எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வீடா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க வாசல்ல அ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, போறப்போ ரொம்பவே வந்து வெயிலும் இல்ல, ரொம்ப குளிராவும் இல்ல. ஒரு மாதிரி கிளைமேட் தான் வந்து இருந்துச்சு. காலையில பெருசா எந்த டிராஃபிக்குமே வந்து கிடையாது. ஸ்ரதன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா முன்னாடி வந்து உட்கார வச்சுட்டு வந்தாரு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சப்போஸ் அவனுக்கு காலையில தூக்கம் தான் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்லிப் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, பாதி வழியில நிறுத்தி மறுபடியும் அவன பின்னாடி உட்கார வச்சாச்சு. இப்பலாம் 4 பேர் வண்டியில போறது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. 3 பேர் போகும்போது ஒண்ணும் தெரியல. ஸ்ரதன் பொறந்ததுக்கு அப்புறமா 4 பேர் போகும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தக்காளி கூடை ஃபுல்லா வந்து கீழ கொட்டிடுச்சு போல இருக்கு. நெறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களால அங்க வண்டி நிறுத்த முடியல. ஏன்னா பின்னாடி வர வண்டி எல்லாமே நாங்க நிறுத்திட்டோம் அப்டின்னா வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆனா அவ்ளோ பேர் ஹெல்ப் பண்றத பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. எனக்கு இந்த திருவான்மியூர் என்ட்ரன்ஸ் வரும்போதே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 3லேருந்து 6த் வரைக்கும் என்னோட ஸ்கூல் வந்து இங்க தான் வந்து பண்ணியிருந்தேன். திருவான்மியூர்ல தான். இங்க வந்து இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் என்னோட ஸ்கூல் இருக்கும். அட்வென்ட் ஸ்கூல் அப்டின்னு சொல்லிட்டு. இத பார்க்கும்போது எப்பவுமே மனசுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அது என்ன அப்டின்லாம் எனக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீலாங்கரையில தான் நாங்க வந்து இருந்தோம். அதனால அந்த சைடுமே
எப்போ கிராஸ் பண்ணாலும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், "தங்கம் இந்த பக்கம் போகும்போது அ எனக்கு ரொம்ப இந்த இடம்லாம் பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சொல்ற மாரி ஒரு ஒரு தடவையும் சொல்லுவேன். அவருமே புதுசா கேட்குற மாரி தான் ஒரு ஒரு தடவையுமே வந்து கேட்பாரு. இந்த பக்கம் வரும்போது ஒரு தடவ சொல்லியிருந்தேன், "தங்கம் என்ன வந்து இங்க கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த இடத்த எப்பவுமே எப்போ வந்தாலுமே வந்து கூட்டிட்டு போய் காட்டுவாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த சாய்பாபா கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து கோவில் வந்து இருக்கும். இதே சைட்ல லாஸ்ட் டெட் எண்ட் போனோம் அப்டின்னா, பீச் வந்து இருக்கும். காலையில நாங்க ரீச் பண்ணும்போது 7:00 கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா, எனக்கு இங்க வரும்போது ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வர மாரி எப்பவுமே தெரியாது. அதுவும் அவர் கூட வரும்போது சுத்தமா தெரியாது. தேவேஷ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வர்றது ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. அதனால அவனுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரொம்ப ஹேப்பியா வந்து கிளம்பிட்டான். நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருந்துச்சு. கோவிலுக்கு வந்து காலையில போலாமா? ஈவினிங் போலாமா? இல்ல போணுமா? இந்த மாரி வந்து திடீர்னு வந்து பேசிட்டு இருந்தோம். தேவேஷ் வந்து, கண்டிப்பா போலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அவனுக்குமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது. இதுக்கப்புறம் அவன் ஸ்டடீஸ் மட்டும் தான் அவன் பார்க்கறதுக்கு டைம் சரியா இருக்கும் அப்படின்றதுனால, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து மரம், செடி எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து சைலன்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில்ல இதுவும் ஒண்ணு அப்டின்னே வந்து கண்டிப்பா சொல்லுவேன். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டம்லாம் இருக்காது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வரவங்க எல்லாருமே ரொம்ப சைலன்ட்டா, பொறுமையா சாமிய வந்து கும்பிடுற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாவே தான் இங்க வந்து இருக்கும். ஸ்ரதன் வந்து என்ன பண்ண போறான் இவ்ளோ பெரிய இடத்துல அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டே போனேன். ரொம்ப சைலன்ட்டா தான் வந்து இருந்தான். பெருசா ஒண்ணும் சேட்டெல்லாம் ஒண்ணும் பண்ணவே இல்ல. சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க விநாயகர் தான் வந்து இருப்பாரு. இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆ ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இதுவரைக்கும் எந்த கோவில்லயும் இவ்ளோ பெரிய இடத்த வந்து நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ செடியும் வந்து கோயில்ல பெருசா இருந்து நான் வந்து பார்த்ததில்ல. நான் அப்ப எப்படி பார்த்தனோ, அதே மாதிரி தான் வந்து இருக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து விட்டுக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே நெறைய வந்து பூச்செடியெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது சாப்பிடுறதுக்கு சின்னதா வந்து கேன்டீன் மாரி வந்து இருக்கும். அதனால நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலுமே வந்து அங்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தான் வந்து போறோம். எப்போ வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு இந்த பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புது புது சாமியெல்லாம் வந்து இருக்கும். எனக்கு அதோட பேரெல்லாம் வந்து பெருசா தெரியாது. இங்க வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது என்னல்லாம் வந்து தெரியாது. பக்கத்தில பீச் இருக்கிறது, இதோட அட்மாஸ்பியரே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹேப்பியான ஃபீல் வந்து குடுக்கும். ரொம்ப நாளா இந்த கோவிலுக்கு வரணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்திருக்கிறது ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. அவருமே வந்ததுக்கப்புறம் சொன்னாரு, "இனிமே அடிக்கடி கோவிலுக்கு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப லாங்ல இருக்கு. இப்ப நானும் அவரும் மட்டும் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து தேவேஷ் இருந்தானா கூட ஒண்ணும் தெரியாது. ஸ்ரதன் இருக்கிறதுனால, அவனையும் கூட்டிட்டு வர்றது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா, அவன் வெளிலலாம் போறோம் அப்டின்னா, ரொம்ப ஜாலியா தான் வந்து எங்களோட கெளம்புறான். எப்பவுமே வந்து டயர்டாவோ, இல்ல அழுதுட்டோ அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடுவை மாரி இருக்கு. அது வெடிக்கும்னு நெனைக்கிறேன். அதுலருந்து தான் அந்த பூ வந்து வருது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பூவ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள சாய்பாபாக்கு அதாவது சாய்பாபா பாதம் மாரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு நான் வந்து பார்த்துருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாமி சிலை வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சிவன் தான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? தியானம்லாம் பண்ற இடத்துல ஒரு மாரி எந்த அளவுக்கு சைலன்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி சைலன்ஸ் வந்து இங்க இருக்கும். இங்க துர்க்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் இந்த மாரி நெறைய சாமி வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் சாமி கும்பிடுறத தாண்டி, சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் வந்து வருவேன். எனக்கு பெருசா இங்க எதுவும் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து தோணாது. இந்த இடத்துல நிக்கும்போது மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் வந்து இருந்துச்சு. நவகிரகங்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்தியாச்சு. இன்னைக்கு வந்து காலையிலேயே நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கூட்டமே இல்ல அப்டின்னே வந்து சொல்லலாம். மினிமம் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. கோவில்ல வேலை செய்றவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்து. மேபி இன்னும் லேட் ஆச்சு அப்டின்னா வந்து நெறைய பேர் வருவாங்க அப்டின்னு சொல்லி நெனைக்கிறேன். நான் எப்ப வந்தாலும் இவ்ளோ காலையில வர்றதுனால சாமிய பார்க்கறதுக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க வந்து எவ்ளோ நேரம் வேணாலும் நம்ம சாய்பாபாவ வந்து இங்க வந்து
உட்காந்து ப்ரேயர் வந்து பண்ணிட்டு போலாம். இந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும். அந்த பூவோட அந்த மாலையெல்லாம் பார்க்கும்போது காலையில ரொம்ப பாசிட்டிவா வந்து இருந்துச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இப்போ சாய்பாபாவ வந்து அதாவது மெயின் சாய்பாபா சிலை வந்து இருக்கும். அங்க தான் வந்து போயிட்டுருக்கோம். அ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இடத்துல நெறைய க்ரவுட் வரும்னு நெனைக்கிறேன். அதுக்காக சாமி பார்க்கறதுக்காக அ ஒரு பெரிய ஒரு இடம் ஒண்ணு வந்து விட்டுருப்பாங்க. அங்க உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ரேயர் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த இடமும் ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த மாரி குட்டி, குட்டி சாய்பாபா அங்கங்க வந்து வச்சிருப்பாங்க. இந்த இடம் வந்து அ யார் வேணாலும் வரலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கலாம். ஸ்ரதனுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் புதுசா பார்க்குற மாரி வந்து பார்த்துட்டு வந்து இருந்தான். நாங்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு அ அபிஷேகம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறமா, ஆரத்தி எல்லாமே பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்புனோம். வர வழியில பார்த்தீங்கன்னா, அங்கேயே கோவிலுக்குள்ளே பிரசாதம் வந்து குடுத்துருந்தாங்க. தேவேஷ் வந்து காக்காக்கெல்லாம் பிரசாதம் தான் வந்து போட்டுட்டு இருந்தான். நானும் ஸ்ரதனும் வந்து அமைதியா கொஞ்ச நேரத்தில உட்காந்துட்டு இருந்தோம். ஸ்ரதன் வந்து பழைய மாரி அவனோட சேட்டைய வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் போய் விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு அதோ போறாங்க பாருங்க அந்த அம்மா தான். வந்துட்டு நான் நின்னுட்டு இருந்தேன். என் கையில இந்த மாலைய குடுத்துட்டு எதுவுமே பேசல. அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. அவங்க பக்கத்துல வரும்போது கூட எனக்கு தெரியல, அவங்க என்கிட்ட தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சைலன்ட்டா வந்தாங்க. வந்துட்டு எதுவுமே பேசல. கையில குடுத்தோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் நான் பிளாங்க் ஆயிட்டேன். எதுக்கு குடுத்தாங்க? என்ன? எதுவுமே தெரியல. அவங்க மாலை குடுத்துருக்காங்க அப்படின்றத கூட நான் ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா தேவேஷ் தான் வந்து சொன்னான், "அம்மா அவங்க வந்து பாபா கிட்ட இருந்த மாலை எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. இதுவரைக்கும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாரி மாலைலாம் நான் வாங்கிட்டு வந்ததே வந்து கிடையாது. சாமிக்குமே நான் மாலை வாங்கி போட்டதா எனக்கு ஞாபகம் வந்து இல்ல. இந்த மாலைய வந்து ரொம்ப பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப பாசிட்டிவாவும் வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த மாலைய பேக்குள்ள எடுத்து வச்சுட்டு, சரி அங்கருந்து நம்ம வந்து பீச்சுக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா வந்து நாங்க கெளம்புனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலயே வந்து வண்டி உள்ள வந்து வண்டி பார்க் பண்ணியிருந்தோம். வெளியில எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உள்ள வந்து வண்டியெல்லாம் அலவுட் கிடையாது. நீங்க போறதுன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல வேணா வண்டி எடுத்துட்டு போலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி வேண்டாம். ஏன்னா இந்த ரூட் எங்களுக்கு தெரியும். அது எங்க போயிட்டு பீச் வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய நிறுத்திட்டு நடந்தே போலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரமா தான் வந்து இருந்துச்சு. நடந்து போனோம். ஸ்ரதன் வந்து அவங்க அப்பாவோட விளையாடிட்டே வந்தான். அவங்க அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேல தலையில தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவேஷுமே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி கூட விளையாடிட்டே தான் வந்து வந்தான். என்னால இவங்க நடக்கிற ஸ்பீடுக்கு நடக்க முடியல. நான் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்லோவா தான் வந்து நடந்துட்டுருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் பக்கத்துல வந்து வந்தாச்சு. இந்த மாதிரி அழகான செடியெல்லாம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும். பூவெல்லாம் வந்து வச்சிருந்துச்சு. ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, விவரம் தெரிஞ்சு இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பீச்சுக்கு வந்து கூட்டிட்டு வரேன். அதனால அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப ஆசையா இருந்தேன். கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா ரொம்ப ஹேப்பியா வந்து சிரிச்சுட்டே இருந்தான். பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே இவன் அழமாட்டான் அப்படின்னு நம்பிக்கையோட வந்து போனேன். கொஞ்சம் பக்கத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா, அழ ஆரம்பிச்சுட்டான். என்ன ரீசன்னே எனக்குமே வந்து தெரியல. தேவேஷ் வந்து எப்போ வெளியில போனாலும் தம்பிய வந்து நான் தான் தூக்கிப்பேன்னு சொல்லிட்டு, அவன் தான் வந்து தூக்கிட்டு வருவான். அதனால எனக்கு வந்து ஸ்ரதன தூக்கிக்கிற வேலை இருக்காது. அப்படி இல்லன்னா, அவங்க அப்பா வந்து ஸ்ரதன வந்து தூக்கிப்பாரு. பீச் பக்கத்துல போனோனே அழ ஆரம்பிச்சுட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. தேவேஷ் வந்து முன்னாடிலாம் இப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பீச்ல வந்து கால் கூட நனைக்க மாட்டான். ஒரு தடவ அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, தூக்கிட்டு போயிட்டு தண்ணீல வந்து அப்படியே வந்து உட்கார வச்சுட்டாரு புடிச்சு. ஆ அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வீடியோஸ் கூட நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவன் பீச்ல வந்து தண்ணீல விளையாடவே வந்து ஆரம்பிச்சான். ரொம்ப நேரம் அவங்க அப்பா தண்ணீலருந்து அவன தூக்கவே இல்ல. "உனக்கு எதுக்கு இவ்ளோ பயம் இந்த வயசுல?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட ஈக்குவலா போய் விளையாடுவான் எப்பவுமே தண்ணீல. இன்னைக்கும் அவன் தண்ணீல விளையாடுறதுக்கு தான் வந்து வந்திருந்தான். மெயினா அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் அவனுக்கு வந்து இதுதான். ஏன்னா இங்க வந்தா ஜாலியா பீச்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காலெல்லாம் நனைக்கல. ஏன்னா நம்ம டூ வீலர்ல போம்போது மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, நான் வந்து பீச் சைடே வந்து போல. ஸ்ரதன மட்டும் தூக்கி வச்சுட்டு நான் சைடுல அப்படியே தான் வந்து நின்னுட்டு இருந்தேன். தேவேஷ் எப்படி பண்ணுவாரோ அதே மாரி ஸ்ரதனையும் கூட்டிட்டு போனாரு. போகும்போதே பார்த்தீங்கன்னா, அவன் பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டான். அவன் அழத பார்த்துட்டு
தேவேஷ் வந்து அவன பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல "இல்ல ஸ்ரதன என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தேவேஷும் அவங்க அப்பாவும் தண்ணீல ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தேவேஷ்க்கு இப்பலாம் கொஞ்சம் கூட பீச்ல தண்ணி பார்த்து சுத்தமா பயமே வந்து கிடையாது. அதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆட்டம் போட்டான் இருந்து கொஞ்ச நேரத்துல. அது மட்டும் இல்லாம, "இவன் அழலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேற இருந்துட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு வேற கேட்டான். போகும்போதே பேண்ட் போடவா, ட்ராக் போடவா, நான் வந்து பீச்ல விளையாடணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தான். நான் அதுக்கே சொன்னேன், "நம்ம சாமி கும்பிட போறோம்டா, அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பேண்ட்டே வந்து போட்டுட்டு வந்தான். இல்லன்னா ட்ராக் தான் வந்து போட்டுட்டு வந்திருப்பான். ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போனாலும் வந்து அழுதான். அதனால கொஞ்ச நேரம் தான் எங்களால அங்க வந்து இருக்க முடிஞ்சுச்சு. நாங்க வந்து உடனே வந்து அங்கருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தேவேஷும் அவங்க அப்பாவும் பயங்கரமா வந்து தண்ணீல விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்ரதன கூப்பிட்டாங்க. அவங்க அப்பாவும், அவங்க அண்ணனும் தண்ணீல விளையாடுறது, இவன் என்னமோ விளையாடுற மாரி ரொம்ப நேரம் அழுதுட்டே வந்து இருந்தான். எனக்கு இவன எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவனையும் தண்ணீல நிக்க வச்சதுனால, அதுக்கப்புறம் கீழ நடக்க விட்டேன். மண்ணெல்லாம் ஒட்டி என்னோட மேலேயும் வந்து மண்ணெல்லாம் வந்து ஆயிடுச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பீச்சுக்கு போனோம் அப்டின்னா, எனக்கு இது ரொம்பவே வந்து ஒரு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, மண்ணெல்லாம் ஒட்டிடுச்சு அப்டின்னா, அது உதிர்ற வரைக்கும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு சண்டே வந்து எங்களுக்கு இப்டி தான் வந்து போச்சு. ரொம்ப ஒரு ஹேப்பியான சண்டேவா வந்து இருந்துச்சு. அதுவும் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் காலையில 3:50க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க திரும்ப வீட்டுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, மணி கரெக்ட்டா 9:30 மணி. எனக்கு கோவிலுக்கு போயிட்டு, பீச்சுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே மார்னிங்கே எனக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு மார்னிங்கா தான் வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களோட சண்டேஸ் எப்படி போச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ். உங்களுக்கு பீச் பிடிக்குமா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க் யூ.